Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to do right choice filling, my dear friends. அதுதான் வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த டவுட் வந்து நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, சார் இந்த ஜோசா கவுன்சிலிங் எப்படி சார் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ போன வருஷம் நான் நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அது எல்லாமே ஆட் பண்ணிருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத ஒரு கிளியர் கட்டான ஐடியா, அதாச்சும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி சீட் அலாட்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் மட்டும் பார்த்துருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டெப் 1 உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன் நம்பர், இன்கேஸ் நீங்கள் ஜெய் அட்வான்ஸ் குவாலிஃபைட் ஆயிருந்தீங்க, ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா நீங்கள் ஜெய் அட்வான்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் கொடுத்து லாகின் கொடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஓடிபி கேட்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓடிபி கொடுத்தா மட்டும்தான், சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உள்ளாரே போக முடியும். ஸோ உங்கள் மொபைல் நம்பரை ஆக்டிவாக வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸுமே நான் சொல்லிருப்பேன், நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கம்யூனிகேஷனாலும் என்டிஏ உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. கால் பண்ணி கூட தேவைப்பட்டா பேசுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கால் பண்ணுவாங்களா சார் அப்படின்னா ஜோசா கவுன்சிலிங் பண்ணிருக்காங்க, அதுவும் நம்மளோட மதர் டங்க்கு பண்ணுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தமிழ்னு கொடுத்துருந்தீங்கன்னா தமிழ்லேயே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிருக்கு, நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ டைம்குள்ளார கரெக்ட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற ப்ராப்பர் அட்வைஸும் தருவாங்க. சார் இதுலாம் நிஜமாக நடந்திருக்கா அப்படின்னா, ஏன்னா நம்ம கால் பண்ணால் ஹிந்தியில் பேசுவாங்க, இல்லை இங்கிலீஷில் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க. போன வருஷமே நிறைய பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்களா கம்யூனிகேட் பண்ணுறப்ப தமிழில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் என்ஐடி திருச்சியிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் இல்லை ஒரு லெக்சரரை இதுக்குன்னே அலாகேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக அவர்கிட்ட எந்த டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம். அவரோட வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி கூட அவர்கிட்ட அந்த டவுட்லாம் கேட்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் ஆரம்பிக்கிற டைமில் நான் அந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் 1 ரிஜிஸ்ட்ரேஷன். இது எல்லாமே வந்துட்டு ஒரு சேஃப்டி பர்பஸஸ்க்காக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஓடிபி உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் தான் வரும். ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லாம் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வேணா நீங்கள் என்டிஏக்கு மெயில் பண்ணி அவங்கள்ட்ட ரிப்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால உங்களோட மொபைல் நம்பரை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஆக்டிவில் வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோசாவோட சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ரேங்க்லாம் வந்து கொஞ்சம் பார்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நியர்லி 1.5 to 2 hours கூட ஆகும் சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணுறப்ப கூட ஓரளவு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்ப மினிமம் யாராக இருந்தாலுமே 45 minutes to 1 hour சாலிடாக ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 96% எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எனி பிரான்ச்னா பிரச்சனை இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சார் எனக்கு எந்த பிரான்ச்னாலும் ஓகே, நான் டாப் என்ஐடிஸில் படிக்கணும்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்துட்டு சார் எடுத்தால் சிஎஸ்சி இல்லைனா இசிஇ சார், ட்ரிபிள் கூட வேண்டாம் சார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியுமே தவிர ரேண்டமாக பண்ணிடக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபைல் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். இதில் டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ், ஃபில்டு சாய்ஸ் எதுவுமே பண்ணலை அதனால 0ல் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அன்ஃபில்டு சாய்ஸஸ் 627. அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் அன்லாக்டு, இன்னும் வந்துட்டு அவங்க லாக் பண்ணல, அந்த டைம் வர்றப்ப லாக் பண்ணிடுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். எதையுமே நீங்கள் சேஞ்செலாம் பண்ண முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்போ ப்ராப்ளம் ஆகலாம். ஓகே, உடனே ஒன்று ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு அதுக்கான எனஃப் டைமிங் கொஞ்சம் தருவாங்க, ஒரு 1 week. ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலாக மாறிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான். அதுக்கப்புறம் சாய்ஸஸ் அவைலபிள், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸஸ் அவைலபிள், இதை கிளிக் பண்ணோம்னா இந்த இன்டர்ஃபேஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன சாய்ஸஸ் இருக்கோ எல்லாமே இங்கே லிஸ்ட் பண்ணிருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 627 முன்னாடி இருந்துச்சுல அது எல்லாமே இந்த இடத்துல ஓப்பனில் இருக்கும். இந்த இடத்துல ஆல் இன்ஸ்டியூட் டைப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா NITs, IIITs, நீங்கள் ஜெய் அட்வான்ஸ்ட் குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா
ஐஐடிஸ் எல்லாமே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு வரிசையாக பார்த்துக்கலாம். ஓகே, நமக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லாம் அலோகேட் பண்ணிருக்காங்க, மோஸ்ட்லி எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து பயப்படலாம் வேண்டாம் சார், அப்போ நான் கம்மியான பர்சன்டேஜ் எனக்கு என்ஐடி திருச்சிலாம் வச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா, அதாச்சும் சாய்ஸ் ஃபில்லிங் இங்கே இருந்துச்சுல, இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகெயின் உங்களுக்கு ஓடிபி கேட்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி வந்துட்டு ஓடிபி கேட்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ்லையும் உங்களுக்கு வந்து ஓடிபி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஓடிபி நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குருக்ஷேத்ரா அப்படியே ஆல் இன்ஸ்டியூட்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஆர்டராக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி என்ஐடி திருச்சி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வரிசையாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்கும். இங்கே நீங்கள் ஆடு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இங்கே அப்படியே வரிசையாக வர ஆரம்பிச்சிடும். நான் போன வருஷம் பண்ண பேரண்ட்டுக்கு தான். ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு மோஸ்ட்லி கிடைக்குதோ கிடைக்கலையோ சிஎஸ்சியை ஃபஸ்ட்டு வச்சுருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இந்த ஜோசா கவுன்சிலிங்கோட அல்காரிதம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்கேஸ் யாராவது நியூ வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 200 சாய்ஸஸ் ஃபில் பண்ணுறீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு 96-97% வச்சுருக்கீங்க. எனக்கு என்ஐடி மட்டும் கிடைச்சா போதும் சார்னு சவுத் இந்தியன் என்ஐடிஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணி ஓவராலாக 200 சாய்ஸஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் உங்களுக்கு மார்க் ஷீட் அலாட்மெண்ட் வரும். நிறைய பேருக்கு மார்க் ஷீட் அலாட்மெண்ட்டில் சீட் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மார்க் ஷீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரௌட் ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்கச்சக்கமான அப்ளிகன்ஸ் இருப்பாங்க. ஜோசா கவுன்சிலிங்கோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பண்ணி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒன்ஸ் சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபீ பேமெண்ட் பண்ணால் போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரீபேமெண்ட் இருக்குது, ஆனால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என்னோட பெஸ்ட் அட்வைஸ், எப்பொழுதுமே சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க, ஆனால் காசை ரெடியாக வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வித்ரா பண்ணலாம், திடீர்னு பையன் நீட்டில் நல்லா பண்ணிருக்கலாம், அப்படி வித்ரா பண்ணுறோன்னா நம்மளோட அமௌண்ட் வர்றதுக்கு லேட் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா போன வருஷமே நிறைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப லேட்டாக தான் கிடைச்சிது. அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன், ப்ரீ பேமெண்ட் பண்ண வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணால் போதும். இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்ற மாட்டாங்க. அப்படி மாற்றி அவங்க ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்காகவும் ஸ்பெஷலாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து 100 தான் உங்களுக்கு என்ஐடி சூரத்கல்ல மெக்கானிக்கல் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட்ல இருந்து செக் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ஐடி திருச்சி நீங்கள் சிஎஸ்சி கொடுத்துருக்கீங்கன்னா, சிஎஸ்சி இந்த பையனுக்கு கிடைக்குமா, இந்த ரேங்க்குக்கு இல்லை, காம்படிஷன் முடிஞ்சிருச்சு, இந்த ரேங்கோட முடிஞ்சிருச்சு, கிடைக்காது. அப்போ சாய்ஸ் டூல் என்ன இருக்குது, இசிஇ கிடைக்குமா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பார்க்கும். அதாச்சும் 100லேருந்து 99, 98 இப்படி போகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டாப்பாக உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக கொடுத்துட்டீங்கன்னா கவலையே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைன்னா இது ரொம்ப வந்து ஒரு க்ரூஷியலான மூமெண்ட். டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் கூட நிறைய பேரண்ட்ஸ் போன வருஷம் சொன்னாங்க, சார் இன்பிட்வீனில் நாங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் சேஞ்ச் பண்ண முடியும் ஆர்டரை, ஜோசா கவுன்சிலிங்கில் பண்ண முடியுமா? நாங்கள் ஜோசா கவுன்சிலிங்கில் ஒன்ஸ் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்க்கறது மட்டும்தான் நம்மளோட வேலை. வேறு எந்த ஒரு வேலையும் நம்ம அதில் செய்ய முடியாது. அதுலேயும் முக்கியமான ப்ராசஸ் இருக்குது, நான் வர்றப்போ சொல்கிறேன், அந்த ஸ்லைட்ஸ் வர்றப்போ சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வரைக்கும் மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோல். எது நீங்கள் மாற்றனாலும் மாற்றிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்றவே முடியாது. ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப யோசித்து நிதானமாக, உங்களுக்கு இப்போ 1 month டைம் இருக்குது, நிதானமாக யோசிங்க. எந்தெந்த சாய்ஸஸ் வேணும், பையனுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, எந்த பிரான்ச்சஸ் பிடிச்சிருக்கு, இல்லைனா பிரான்ச்சஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா, இந்த பிரான்ச்லேருந்து என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது. நான் கோர் பிரான்ச்சஸ்க்கு ஒரு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் சார் கோர் படித்தா என்ன தான் சார் வேலை கிடைக்கும், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கிறாங்க, மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு பெஸ்ட்டா சார், இதெல்லாம் நம்பி எடுக்கலாமா, மெக்கானிக்கல் கூட ஓகே சார் நமக்கு வந்து தெரியும், ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு ஃபீல்டு, ஆனால் மற்றதெல்லாம் நமக்கு வந்து தெரிலையே சார் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த கோர் பிரான்ச்சஸ்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என்ஐடிஸும் ஐஐடிஸ் தான். இது ரெண்டுத்துலேயும் இந்த பிரான்ச்சஸ் போயிடுச்சுன்னா எனக்கு தெரில. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இப்போ வர நியூ ட்ரிபிள் ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் இந்த கோர் பிரான்ச்சஸ் வைக்கிறதே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இது 3 தான் வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு சில ட்ரிபிள் ஐடிஸ்லேயே ட்ரிபிளியும் கிடையாது, சிஎஸ்சி இசியும் அதில் ஸ்பெஷலைசேஷனோட வச்சுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் காலேஜஸில் இந்த கோர் பிரான்ச்சஸே தூக்கிட்டாங்க, ஏன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸும் சேர்றது இல்லைன்ட்டு. அதனால் நான் அதுக்குன்னு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கோர் பிரான்ச்சஸும்
ரொம்ப மோசம் கிடையாது. நான் அதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க, ஓகே இதில் இந்த மாதிரியான வழியும் இருக்குது போல், நம்ம வந்து திங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நிறைய பேர் நிறைய வீடியோ கண்டென்ட் கேட்டிருக்கீங்க. நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். சாரி, நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கால் பண்ணுறீங்க. என்னால் எல்லாரோடைய கால் இப்போ அட்டன் பண்ண முடியல. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸ் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். அப்படியும் மேபி நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் ஜோசா கைட் கேட்குறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் உடனே மேக்ஸிமம் ஆக்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்கேஸ் டிலே ஆயிருந்துச்சுன்னா எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணிட்டேன். இன்கேஸ் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா சாரி ஃபார் தட். எனக்கு நீங்கள் கால் பண்ணியே சொல்லலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளார போவோம். ஸோ நான் சொன்ன அந்த சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சதில்லை. நான் போன வருஷம் ஒரு பையனுக்கு பண்ணேன். போன வருஷம் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா 94.5% மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஜோசா கவுன்சிலிங்கில் அந்த பையனுக்கு கிடைச்ச சீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ், அதுதான் வந்துட்டு கிடைச்சிது. அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசாப் கவுன்சிலிங் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிசாப் கவுன்சிலிங், ஜோசா கவுன்சிலிங் மட்டும்தான் நம்பினாங்க. அவங்க ஸ்டேட் கவுன்சிலிங் வேறு எதுவுமே கான்சென்ட்ரேட்டே பண்ணல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சிசாப் கவுன்சிலிங்கில் என்ன சொன்னாங்கன்னா, சார் என்ஐடிஸ் தான் ப்ரிஃபரன்ஸ். ஸோ என்ஐடிஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் IIITs, அதுக்கப்புறம் GFTs எல்லாமே ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து சொன்னாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானுமே ஃபஸ்ட்டு NITs, அவங்க வந்துட்டு மங்களூர் சைட். ஸோ மங்களூர்லேருந்து அவங்க சுரத்கல் ரொம்ப பக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன சொன்னாங்க, சுரத்கலே ஃபஸ்ட் ஆப்ஷனாக வைங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சுரத்கலோட மெக்கானிக்கல் வந்து 8th or 9th ஆப்ஷனாக வச்சுருந்தேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சிசாப் ஃபஸ்ட்டு ரவுண்டில் அந்த பையனுக்கு வந்து NIT மிசோரம் கிடைச்சது. NIT மிசோரம் வந்து 90 to 100 கிட்ட வச்சுருந்தேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மிசோரமில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி இல்லை. அவ்வளோ தூரம் பையன் போயிட்டு மெக்கானிக்கல் தான் படிக்கணுமா, அது ரியலி ஒர்த்தாக இருக்குமா, ரொம்ப தூரம் ஆச்சு, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப அவங்க ஒரு ஆசிலேஷன் மைண்ட்லேயே இருந்தாங்க. ஆனால் அவங்க தான் சொன்னாங்க, பரவாயில்ல சார், ஏதோ ஒரு NITயில் படிக்கணும், அதுதான் எனக்கு வந்து ஆசை. NIT சுரத்கல் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், ஆனால் எனக்கு NITs எப்படி பார்த்தாலும் NITs தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்ட் சேஞ்சே இல்லை, தேர்ட் ரவுண்ட். அதனால தான் சிசாப்ல தேர்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு வித்ரா பண்ணிட்டு போவாங்க, குறிப்பாக தாசா கவுன்சிலிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தாசா கவுன்சிலிங் வந்துட்டு செப்பரேட், அவங்களுக்குன்னு தனி வெப்சைட் இருந்துச்சு, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு NIT வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தாசாவையும் சிசாப் கவுன்சிலிங்கையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ மெர்ஜ் பண்ணதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே சேம் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ யாராவது தாசா கவுன்சிலிங்காக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சிசாப் கவுன்சிலிங்லேயே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சு தான் அவங்க வந்து பண்ணாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இப்படி வந்து மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாசா கவுன்சிலிங்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வர்றவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியானதுனால அவங்க சிசாப் கவுன்சிலிங்கோடய மிக்ஸ் பண்ணிட்டாங்க போன வருஷம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி நடக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. தாசா ப்ளஸ் சிசாப் ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் நடக்கும். நீங்கள் ரேங்க் செக் பண்ணோம் அப்படின்னாலுமே சிசாப் கவுன்சிலிங்கில் போய் செக் பண்ணிக்கலாம். ஆனால் செக் பண்ணுற ரேங்க் ஓப்பன் ரேங்க் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. காமன் ரேங்கிங் லிஸ்ட் CRL தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரி ரேங்க் வந்து பார்த்துறாதீங்க சிசாப்புக்கு. அதுவே நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் செக் பண்ணுறப்ப கேட்டகரி ரேங்க் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பையன் கதைக்கு வருவோம். இப்போ இந்த பையன் கதைக்கு வருவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 100லேருந்து தேர்ட் ரவுண்டில் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 9th பிளேஸில் இருந்த NIT சுரத்கல், ஃபஸ்ட்டு CSE, ECE, IIIT எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சுருந்தேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைச்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட்லேருந்து செக் பண்ணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 9th ஆப்ஷன்ஸ் கிடச்சிருச்சு, ஓகே பையனுக்கு கொடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து செக் பண்ணோம். அதனால் பெஸ்ட்டு சாய்ஸாக பண்ணுங்கள். மறந்து போய் கூட நடுவில் உங்களோட சேஃப் ஆப்ஷன்ஸுன்ற ஒரு காலேஜ் நான் சொல்லிருப்பேன். அதாச்சும் என்னோட கைடு வாங்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரீம் ஆப்ஷன்ஸ் வைங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மாட்ரேட், அதுக்கப்புறம் சேஃபர் ஆப்ஷன்ஸ் வைங்கன்னு சொல்லிருப்பேன். சேஃபர் ஆப்ஷன்ஸை எக்காரணத்தை கொண்டு ஃபஸ்ட்டு வச்சிடாதீங்க. இந்த ஆர்டரை வந்துட்டு மாற்றிடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றிட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்னதான் உங்களுக்கு டிசர்விங்கான காலேஜ் இருந்துமே கிடைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் அலாட்மெண்ட் ரவுண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மார்க் சீட் அலாட்மெண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
மேபி இதில் உங்களுக்கு கிடைக்காமலும் இருக்கலாம். நோ சீட் அலாட்டட்னு வரும். ஃபஸ்ட்டு மார்க் சீட்டில் 2 நடக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மார்க் வரும், 1 நாள் 2 நாள் டைம் தருவாங்க. செகண்ட் மார்க் சீட் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் அவங்க வந்து 2 ஒரு மார்க் சீட் அலாட்மெண்ட் மாதிரி வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. அதிலே கொஞ்சம் உஷாராயிக்கோங்க அப்படின்ட்டு. அதனால ரொம்ப காம்படிஷன் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டே வரல அப்படின்னா கொஞ்சம் சேஃபர் ஆப்ஷன்ஸு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப பதட்டெல்லாம் பட வேண்டாம். இன்னொரு வந்துட்டு கொஞ்சம் பேக்கப் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. உங்களோட பர்சன்டேஜை வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் இருக்கீங்க அப்படின்னா சிசாப் வரைக்கும் போங்க. ஆனால் பேக்கப் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங், ப்ரைவேட் காலேஜஸ் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டியது ஒன்று தான். அங்கே கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டிரான்ஸ்பரன்சி இருக்கா அதை மட்டும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சிஎஸ்சினா ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ், 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் ஜாயின் பண்ண வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த மாதிரி சொல்லி, ஸோ அப்படி அவங்க ஜாயின் பண்ண வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஹெவி காம்படிஷன் ஆகிடும். அதில் பாலிடிக்ஸ் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஸோ அதில் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து முன்னாடியே அனலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் ப்ரைவேட் காலேஜஸ்லையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்து சேருங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ இஸ் ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டு வித் பிளைண்ட்னஸ் ஆர் லோ விஷன், do you want to add this choice? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்கலி சேலஞ்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்கன்னா முன்னாடியே ஜோசா வந்து இதுக்குன்னு ஒரு லிஸ்ட் தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த லிஸ்ட்லாம் நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கனாலும் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப என்ஐடி திருச்சியெல்லாம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸே ஜாயின் பண்ணாங்க. என்ஐடி கேலிக்கட்லலாம் ஜாயின் பண்ணாங்க. இசிஇ ட்ரிபிள்லாம் இப்போ எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் கேட்கல, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர் 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த 4 விஷயத்தை நீங்கள் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். ஒன்ஸ் விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு கிடைச்ச சீட் அடுத்த ரவுண்டில் இன்னொருத்தவங்களுக்கு போயிடும். உங்களோட சீட்டை ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் சிசாப் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சான்ஸ் இருக்குது. அது இந்த மாதிரிலாம் ரிஜெக்ட் ஆனீங்கன்னா ஒரு சில நேரத்தில் சிசாப்லேயும் உள்ளார விடவே மாட்டாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்ஸ் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு திங், வியூ சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் மேண்டேட்ரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சீட் அலாட்மெண்ட் நீங்கள் வந்து ரிசல்ட்டை பார்த்தே ஆகணும். நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்கனாலுமே உங்களுக்கு கிடைச்ச சீட் போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் பார்த்துட்டு அப்படியே விட்டுருலாமா சார் அப்படின்னா அப்படியும் விட முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வில்லிங்னஸ் சப்மிஷன், அதாச்சும் ஃப்ளோட்டா இல்லைனா வந்துட்டு ஸ்லைடா இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறீங்களா. அதாச்சும் ஃப்ரீஸ்னால் உங்களுக்கு தெரியும், சார் எனக்கு சூப்பர் காலேஜ் கிடச்சிட்டு சார், எனக்கு இது போதும் சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராசஸே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டில் இனிஷியல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வரும். அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரெண்டும் முக்கியம். அது ரெண்டுத்துக்கான பேமெண்ட் மட்டும் நீங்கள் முன்னாடியே பண்ணிடணும். அது பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் டேரெக்டாக ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங்க்கு காலேஜ் போய்க்கலாம். இல்லைனா சிசாப் போகிறசானாலுமே நீங்கள் சிசாப் கவுன்சிலிங் போகலாம். இல்லை ஃப்ளோட்டோ ஸ்லைடோ கொடுத்தீங்கன்னா ஒரு ரவுண்டும் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செக் பண்ணாமல் தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. ஏன்னா சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்டை பார்க்குறதே முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட ஜோசா கவுன்சிலிங்கில். ஓகே, அதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டாக்குமெண்ட்ஸ் அப்லோடுமே முன்னாடியே பண்ணலாம். நீங்கள் முன்னாடியே வேணாலும் பண்ணுங்கள், இல்லைனா அதுக்கப்புறமும் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு 75% இருக்கா அப்படிங்கிறத முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண உடனே யுவர் சீட் இஸ் கேன்சல்டு, ரிஜெக்டட் அப்படின்னு வந்துடும். ஏன்னா லோ ஸ்கோர் இன் சிபிஎஸ்சி 12th மார்க்ஸ் அப்படின்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் உங்களோட மார்க்ஸ் முன்னாடி கால்குலேஷன் பண்ணிவிடுங்க. நீங்கள் நினைக்கலாம், சரி சார் இது ரிஜெக்ட் ஆனால் என்ன, திரும்ப வந்து அப்ளை பண்ணுவேன், நான் வந்துட்டு மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிடுவேன் சார் இம்ப்ரூவ்மெண்ட்டில், அதுக்கப்புறம் சிசாப் கவுன்சிலிங் வருவேன்ட்டு வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிசாப் கவுன்சிலிங் இந்த மாதிரிலாம் ரிஜெக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுன்னா அது வந்துட்டு மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. நீங்கள் சிசாப்பில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை
அப்ளை பண்ண உடனே சொல்கிறோம் யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் இது நடந்துச்சு. நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் பண்ணதுக்கப்புறம் சிசாப் வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ வருஷம் எடுப்பாங்களான்னு தெரியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, அதுக்கப்புறம் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பேமெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு கேட்டகரி வைஸ் மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அந்த பேமெண்ட்டையும் பண்ணிடணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குலாம் ஒரு 1 வீக் டைம் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்குள்ளார நீங்கள் தாராளமாக எல்லாமே பொறுமையாக பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரவுண்ட் 6 நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டவுன்லோட் இனிஷியல் சீட் அலாட்மெண்ட் இன்டிமேஷன் வரும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங்காக காலேஜ் போகிறப்ப இது எல்லாமே கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5 ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் ரவுண்ட்ஸில் ஜோசாவில் அலாட் சீட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 6th ரவுண்டில் வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்ஷியல் ஃபீஸும் உங்களை வந்து கட்ட சொல்லுவாங்க. பார்ஷியல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 திரும்ப வரும். அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜ்லேருந்து ரிடக்ஷன் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் திரும்ப சீசா போகிறீங்கனாலுமே பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் அட்மிஷன் ஃபீஸ்னு ஒரு 5,000 மட்டும் கட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் நீங்கள் நினைக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சார் அப்போ நான் சீசாப் வந்தேன்னா அந்த கட்டின காசு எங்கே சார்? நான் ஜோசால வேறு காலேஜில் கிடச்சிருக்கோம், சீசாப்பில் வேறு காலேஜில் சார் வரும் அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். சீசாப் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து எடுத்துப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நான் அந்த டைமில் சீசாப் டைமில் வந்து கண்டிப்பாக இதுக்கான டீட்டெயில்டான வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் ஃப்ளோட் ஸ்லைடு ஃப்ரீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களுமே இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், முன்னாடியே ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் சொன்னேன், உங்களோட பெர்சன்டேஜை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸும் செக் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இ சர்வீஸ் வந்தீங்கனாலே சீட் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச பிரான்ச்சில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே அனலைஸ் பண்ணலாம். ஓகே, நமக்கு 27% இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க, நமக்கு ரிசர்வேஷன் மூலமாக கிடைக்கிது. ஸோ இந்த ரிசர்வேஷன் மூலமாக நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கம்ப்ளீட் அனலைசேஷன் நீங்கள் பண்ண முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால் வந்துட்டு சீட் மேட்ரிக்ஸ் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வழக்கமாக சொல்கிறது தான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் ஜோசா கவுன்சிலிங்கில் மட்டும் செக் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு யூடியூப் சேனல்லையோ ரேண்டமாக நீங்கள் சும்மா கூகுளில் கூட சர்ச் பண்ணாதீங்க, ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜோசா கவுன்சிலிங் கம்ப்ளீட் கைட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்களே பண்ணிக்கிறீங்கனாலுமே ஓகே தான். இது எதுக்காக நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு சார் வீடியோ அப்படியே ஓடிடுது, கொஞ்சம் நின்று நான் படித்து பார்க்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போன வருஷமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கைடே நான் வந்துட்டு கிரியேட் பண்ண மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா கவுன்சிலிங்கை பற்றி எல்லாமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு அந்த ஐடியா வேணும்னா நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் கைடு வாங்கிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் போதும். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் கைடன்ஸ் வேணும் சார், எனக்கு என்னதான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நீங்களே பண்ணித்தர முடியுமா அப்படின்னா ஜோசா ப்ளஸ் சிசாப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 3,000 rupees. அதுக்கப்புறம் ஜோசா மட்டும் அப்படின்னா 2,000 rupees. உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் மட்டும் எனக்கு போதும் சார், எனக்கு சாய்ஸ் லிஸ்ட் மட்டும் போதும் சார், நானே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பர்சன்டேஜுக்கு எந்தெந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் சேஃபர் ஆப்ஷன்ஸ், அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா 1,000 rupees மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த டவுட் வந்து நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேக்ஸிமம் நீங்களே பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள்கிட்ட லேப்டாப் ஃபெசிலிட்டியோ இல்லை ப்ராப்பர் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோ இல்லைனா என்கிட்ட வாங்க, நான் தாராளமாக பண்ணித்தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெட் சென்டர் போய் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் முன்னாடியே சொன்னது தான், நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour கிட்ட ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மினிமமாக சொல்கிறேன், நீங்கள் ரேண்டமாக ஃபில் பண்ணாலே 1 hour ஆகும். ஆனால் ரேண்டமாக பண்ணக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்த்து நிறுத்தி நிதானமாக தான் பண்ண முடியும். ஏனோதானு பண்ணுறதுக்கு இது ஒன்றும் கேம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட வாழ்க்கை, உங்களோட லைஃப், நெக்ஸ்ட் 4 yearsக்கான லைஃப், மேபி 5 yearsஆகவும் இருக்கலாம் எம்டெக். ஸோ அப்போ வந்து ப்ராப்பர் அனலைசேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பொறுமையாக பண்ணுங்கள், நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆக்டிவ் இன்டர்நெட் இல்லைனா நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸ் எல்லாமே டக்குன்னு போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செஷன் இன்ஆக்டிவ்ன்ட்டு அதுவே ரிமூவ் பண்ணிடும். அதனால் அந்த ஒரு 1 hourக்கு
ப்ராப்பர் இன்டர்நெட், மேபி நீங்கள் மொபைல் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா 2 சிம் இருக்குன்னா இன்னொரு சிம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இன்னொரு சிம்மில் வரப்போ ஒரு சில நேரத்தில் இன்டர்நெட் கட் ஆகிடும். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ கரெக்டான டவர் ஏரியாவில் இருந்து அப்ளை பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.